அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A ஜெனரல் இங்கிலீஷ்க்கான ஃப்ரீ டெஸ்ட் வந்து நம்ம யூடியூப்ல கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த வரிசையில இன்னைக்கு டெஸ்ட் நம்பர் 10 பார்ட் ஏ கிராமர் பார்ட் ஃபுல் டெஸ்ட் வைக்கிறதா நம்ம ஷெட்யூல்ல சொல்லியிருந்தோம். இன்னைக்கு மார்னிங் வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம் நம்ம சேனல்ல. எல்லாரும் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. டெஸ்ட்டும் போட்டிருப்பீங்க. கொஸ்டின் வந்து மாடரேட்டா தான் வச்சிருந்தோம். ரொம்ப ஈஸியாவும் இல்லாம டிஃபிகல்ட்டாவும் இல்லாம மாடரேட்டா தான் வச்சிருந்தோம். இப்போ இதற்கான ஆன்சர் கீ டிஸ்கஷன் வந்து நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கிவ் த ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் ஆக்சிஸ் அப்படின்ற மாதிரி கேட்காங்க. ஆக்சிஸோட ப்ளூரல் ஃபார்ம் வந்து என்ன அப்படின்னா ஆக்சஸ். இப்போ ஐஎஸ்ல முடிஞ்சுன்னா அது வந்து இஎஸ்ஆ மாறும் சில கேசஸ்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கிரைசிஸ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா கிரைசஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒயாசிஸ் ஒயாசிஸ் அப்படின்றது வந்து நம்ம முந்தின டெஸ்டஸ்ல தான் பார்த்தோம். ஒயாசிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி சிங்குலர் ப்ளூரல்ல வந்து யூஎஸ் அப்படின்றது வந்து ஐயா மாறும். கேக்டஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கேக்டஸ் அப்படின்னா கேக்டியா மாறும். ஃபங்கஸ் அப்படின்னு நியூக்ளியஸ் அப்படின்றது நியூக்ளிய அப்படின்ற மாதிரி மாறும். சரியா? ஓகே. அடுத்து 2வது கேள்வி பாருங்க. யுவர் சாய்ஸ் இஸ் டேஷ் மைண்ட். குட் கொடுத்துருக்காங்க. குட் அப்படின்றது வந்து நம்ம பாசிட்டிவ் டிகிரியில யூஸ் பண்றப்ப குட் அப்படின்றத வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். பெட்டர் அப்படின்றத வந்து கம்பேரிட்டிவ் டிகிரியில வந்து நம்ம யூஸ் பண்றப்ப பெட்டர் யூஸ் பண்ணலாம். பெஸ்ட் அப்படின்றத வந்து நம்ம சூப்பர்லேட்டிவ் டிகிரியில வந்து யூஸ் பண்றப்ப பெஸ்ட் அப்படின்றத வந்து யூஸ் பண்ணலாம். சரியா? இப்போ இந்த கேள்வியில வந்து எது ஆப்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்டர் தேன். இப்போ அட்ஜெக்டிவ்க்கு சப்போஸ் ஒரு அட்ஜெக்டிவ் இருக்கு. கிளவர் அப்படின்ட்டு ஒரு அட்ஜெக்டிவ் வேர்டு இருக்கு. இதுக்கப்புறம் இதுல வந்து நம்ம இஆர் அப்படின்ட்டு ஒரு வேர்டை ஆட் பண்ணா மீனிங்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து தேன் அப்படின்ற ஒரு வேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? கம்பேரிட்டிவை பொறுத்த வரைக்கும் தேன் அப்படின்ற வேர்டு வந்து மஸ்ட். சரியா? இப்போ பியூட்டிஃபுல் அப்படின்னு ஒரு அட்ஜெக்டிவ் இருக்கு. இதுல வந்து இஆர் நம்ம யூஸ் பண்ண முடியாது. இந்த அட்ஜெக்டிவ்க்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல பார்த்தீங்கன்னா மோர் இருக்கணும். பியூட்டிஃபுல்க்கு அடுத்து தேன் இருக்கணும். சப்போஸ் இந்த குடுத்திருக்கிற அட்ஜெக்டிவ்ல நம்ம வந்து இஆர் ஆட் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம தேன் மட்டும் போட்டுக்கலாம். ஆட் பண்ண முடியல அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மோர் அட்ஜெக்டிவ் முன்னாடி மோரும், அந்த அட்ஜெக்டிவ்க்கு அடுத்து தேன் அப்படின்ற வேர்டையும் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். சரியா? இது வந்து ஒரு ரூல். இந்த செகண்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா, யுவர் சாய்ஸ் இஸ் பெட்டர் தேன் மைன் அப்படின்ற மாதிரி வரும். குட் தேன் மைன் அப்படின்ற மாதிரி வராது. கம்பேரிட்டிவ் டிகிரியில பெட்டர் தேன் மைன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரியா? அடுத்து பாருங்க. 3வது கேள்வி. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இஸ் நாட் இன் பாசிட்டிவ் டிகிரின்னு கேட்காங்க. இதுல வந்து எந்த சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவ் டிகிரி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான். புனிதா இஸ் ஸ்மார்ட்டர் தேன் ஆல் த அதர் கேர்ள்ஸ் இன் ஹர் கிளாஸ். இப்போதான் சொன்னேன். இந்த அட்ஜெக்டிவ் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய வேர்ட்ல இஆர் சேர்க்க முடிஞ்சுச்சு அப்படின்னா தேன் அடுத்து போடலாம். சப்போஸ் சேர்க்க முடியல அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம மோர் போட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். கம்பேரிட்டிவ்ல சில கேசஸ்க்கு வந்து அப்படி வரும். இதுல மற்ற 4 சென்டென்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே பாசிட்டிவ் டிகிரியில தான் இருக்கு. வெரி ஃபியூ ஆஸ் 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 நோ அதர் அப்படின்ற வந்தாலே பாசிட்டிவ் தான். ஆஸ் ஆஸ் எல்லாமே பாசிட்டிவ் டிகிரியில இருக்கு. ஆப்ஷன் சி மட்டும் தான் கம்பேரிட்டிவ் டிகிரியில இருக்கு. சரியா? 4th கொஸ்டின் பாருங்க. ஃபார்ம் அ நியூ வேர்ட் பை பிளெண்டிங். ஆக்சுவலா ஒரு கொஸ்டின் கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிருக்கு. டிராவல் பிளஸ் கேட்லாகோட பிளெண்டிங் வேர்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. டிராவலாக் அப்படின்றத ஆன்சர். ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஒன். சரியா? அடுத்து 5வது கேள்வி பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ பிளெண்டட் வேர்ட். பிளெண்டட் வேர்டு எது இல்லைன்னு கேட்காங்க. ஸ்மோக் அப்படின்றது வந்து ஸ்மோக் பிளஸ் ஃபாக் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. டெக்னோ விசார்ட் வந்து டெக்னாலஜி பிளஸ் விசார்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. வெஜ் பர்கர் வந்து வெஜிடபிள் பிளஸ் பர்கர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. வயலினிஸ்ட் அப்படின்றது வந்து இது வந்து பிளெண்டட் வேர்டு இல்லை. சரியா? இது வந்து இதான் ஆன்சர் வரும். சரியா? அடுத்து 6வது கேள்வி பாருங்க. சூஸ் த காம்பவுண்ட் வேர்ட் ஃபார் த ஜெரன் பிளஸ் நவுன். ஜெரன் பிளஸ் நவுன் கேட்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வாக்கிங் ஸ்டிக். வாக்கிங் ஸ்டிக் தான் ஆன்சர். சரியா? இது ஜெரண்ட் அப்படின்னால ஐஎன்ஜி ஃபார்ம்ல முடியும். இது வந்து நவுன். ஸ்டிக் அப்படின்றது நவுனு. ஏர் கண்டிஷன் அப்படின்றது வந்து நவுன் பிளஸ் ஜெரண்ட் ஃபார்ம்ல இருக்கு. அப்ஸ்ட்ரீம் அப்படின்றது வந்து அட்வர்ப் பிளஸ் நவுன் ஃபார்ம்ல இருக்கு. லைட் ஹவுஸ் அப்படின்றது ஆப்வியஸ்லி நவுன் பிளஸ் நவுன் ஃபார்ம்ல இருக்கு. சரியா? ஜெரண்ட் பிளஸ் நவுன் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. வாக்கிங் ஸ்டிக் தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 7வது கேள்வி பாருங்க. ப்ரிஃபிக்ஸ் ரூட் வேர்ட் மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. ஐஆர் வந்து இர்ரெகுலர், மால் நியூட்ரிஷன்,
இம்மாரல் டிஸ்லொகேஷன். சரியா? ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க, யுவர் வாய்ஸ் இஸ் டேஷ் ஆடிபிள். அன்ஆடிபிள் வராது, இம்ஆடிபிள் வராது, டிஸ்ஆடிபிள் வராது, இன்ஆடிபிள். இன்ஆடிபிள் அப்படின்னா நாட் ஏபிள் டு ஹியர் ப்ராப்பர்லி, தெளிவாக கேட்கல, வாய்ஸ் வந்து கேட்கல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரியா? இன்ஆடிபிள் அப்படின்னா. அடுத்து 9வது கேள்வி, ஐ டேஷ் ஒர்க் இன் தி ஸ்கூல் சின்ஸ் 1988. இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் இன் தி ஸ்கூல் சின்ஸ் 1988. ஒரு பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்த ப்ரெசென்ட்ல நடக்கிற ஒரு விஷயத்தோட லிங்க் பண்ணி சொல்றது வந்து என்ன சொல்லுவாங்க? ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரியா? இப்போ நம்ம ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஹேஸ் இல்ல ஹேவ் அப்படின்ற வேர்ட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ இங்க ஐ இருக்கு. ஐ பக்கத்துல ஐயு, யூ, இது பக்கத்துல நம்ம வந்து எப்பவுமே ஹேவ் தான் யூஸ் பண்ணுவோம். ஹேஸ் யூஸ் பண்ண மாட்டோம். சரி, ஹேஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இதுக்கு ஆப்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் இன் தி ஸ்கூல் சின்ஸ் 1988 தான் இதுக்கு கரெக்டான ஆப்ஷன். சரியா? அடுத்து பாருங்க, 10வது கேள்வி. செலக்ட் த கரெக்ட் டென்ஸ் ஃபார்ம் ஆஃப் த verb in bracket. The war dashed for 18 years. The war lasted for 18 years. ஆக்சுவலா ஏன் லாஸ்டட் போடுறோம், ஏன் லாஸ்டட் அப்படின்ற இது போடுறோம் அப்படின்னா, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், முடிஞ்சு போயிடுச்சு. 18 வருஷமா நடந்திருந்த அந்த வார் வந்து முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இதுல வந்து இயரை வந்து சொல்லியிருக்காங்க. இயரை பர்டிகுலரா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அந்த டியூரேஷனை, அந்த ஸ்பெசிஃபைடா அந்த டைமை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கும் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கும் கிட்டத்தட்ட சேம் மீனிங் தான் கொடுக்கும். ஆனால் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலரா ஒரு ஸ்பெசிஃபைடான ஒரு டைம் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ இது வந்து கொடுத்துருக்கிற சென்டென்ஸ் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸும் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்டும் கிட்டத்தட்ட சேம் தான். ஆனால் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல அந்த டியூரேஷன் அந்த ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லியிருப்பாங்க பர்டிகுலர் டைமை. சரியா? முடிஞ்சு போன கம்ப்ளீட்டான ஒரு ஆக்ஷனை பற்றி சொல்கிறது தான் நம்ம ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸும். ஓகே. அடுத்து 11வது கேள்வி பாருங்க. ஹி ஹாஸ் இன் கம்ப்ளீட்டட் த பெயிண்டிங். எல்லாருமே கரெக்டாக போட்டுருவீங்க. சென்டென்ஸ் வந்து கொடுத்துருக்க சென்டென்ஸ் வந்து நெகட்டிவ்ல இருந்துச்சு அப்படின்னா டேக் வந்து பாசிட்டிவ்ல இருக்கணும். இங்கே நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ டேக் வந்து பாசிட்டிவ்ல இருக்கணும். ஹேஸ் ஹி. அடுத்து 12வது கேள்வி பாருங்க. ஆக்ட் அப்பான். ஆக்ட் அப்பான் அப்படின்னா ஒபே பண்றது. ஆக்ட் அப்பான் அப்படின்னா ஒபே பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஆக்டட் அப்பான் ஹிஸ் ஆர்டர் அப்படின்னா ஐ ஒபே ஹிஸ் ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். பேக்கப் அப்படின்னா சப்போர்ட். நிறைய பேர் கேட்பாங்கல்ல, காம்படிட்டிவ் எக்ஸாம் இவ்வளோ வருஷமா படிச்சுட்டு இருக்கீங்களே, பேக்கப் தான் இருக்கா, இவ்வளோ வருஷமா படிக்கிற, பேக்கப்ல ஏதாவது சப்போர்ட் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. பேக்கப் அப்படின்னா சப்போர்ட். வியர் வித் அப்படின்னா டாலரேட். பிரேக் டவுன் அப்படின்னா ஸ்டாப். ஸ்டாப் அதாவது ஒரு சென்டென்ஸ் பாருங்களேன் பிரேக் டவுனுக்கு. மை கார் ஹேஸ் broken down. கேன் யூ ப்ளீஸ் கம் அண்ட் பிக் மீ அப். பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்களா, ஃபங்க்ஷன் ஆகாம ஸ்டாப் ஆயிரும் அந்த ஃபங்க்ஷன். சரியா? அதான் பிரேக் டவுன். இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 2143. அடுத்து பாருங்க, ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் பேட்டர்ன். டியூ டு கிராவிட்டி த எர்த் குட் ஹோல்ட் எவ்ரி திங். இதுக்கு வந்து என்ன சென்டென்ஸ் பேட்டர்ன் வரும் பார்த்தீங்கன்னா ஏஎஸ்விஓ. அட்ஜெக்டன், எர்த் வந்து சப்ஜெக்ட், குட் ஹோல்ட் அப்படின்றது வந்து வேர்பு, எவ்ரி திங் வந்து ஆப்ஜெக்ட். அட்ஜெக்டனை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 கேள்வி, ஒய், ஹவ் அப்படின்ட்டு 2 கேள்வி வந்து அரைஸ் பண்ணோம். டியூ டு கிராவிட்டி எதனால த எர்த் ஹோல்ட்ஸ் எவ்ரி திங். சரியா? சப்ஜெக்ட் எர்த்து, குட் ஹாவ் வந்து வேர்பு, எவ்ரி திங் அப்படின்றது வந்து ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் வாட் அப்படின்ற ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணும். வாட் அப்படின்றதுக்கு வாட் அப்படின்ற கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணும். சரியா?
அடுத்து 14வது கேள்வி. "ஷி சாங் வெல் எட் ஷி டிட் நாட் வின் த பிரைஸ்." இது வந்து நம்ம சிம்பிள், காமன், காம்ப்ளெக்ஸ் நம்ம சிலபஸ் வைஸா வைக்கிறதுலயே நம்ம நெறைய பார்த்துட்டோம். காம்பவுண்ட் சென்டென்ஸுக்கு வந்து நான் ஒரு சின்ன ஒரு ஷார்ட்கட் மாரி நான் சொல்லிக் குடுத்தேன். காம்பவுண்ட் சென்டென்ஸுக்கு வந்து ஃபேன் பாய்ஸ் அப்டின்னேன். ஃபேன் பாய்ஸ், ஃபாரு, அண்டு, ஃபாரு, அண்டு, நாரு, அ பட்டு, ஆறு, 8, ஸோ, அதுக்கப்புறம் அண்ட் ஸோ வரும். ஸ்டில்லு, எல்லாமே காம்பவுண்ட் சென்டென்ஸ்ல வரக்கூடிய வார்த்தைகள். காம்ப்ளெக்ஸ்ல வரக்கூடிய வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா, காம்ப்ளெக்ஸ்ல வரக்கூடிய வார்த்தைகள் பார்த்தீங்க அப்டின்னா, தோ, பிகாஸ், ஈவன் தோ, தஸ்ஸு, சின்ஸு, ஹென்ஸு, தட்டு, வைல், வென், வேர், விச், அதுக்கப்புறம் இஃப் கிளாஸ் கண்டிஷன் இஃப் வரும். அதுக்கப்புறம் ஆஸ், ஆஸ் வரும். ஆஸ் வந்து நான் ஒரு ப்ரீவியஸ் கிளாஸ்ல வந்து காம்பவுண்ட் அப்டின்ட்டு தவறுதலா சொல்லியிருப்பேன். போய் நோட் பண்ணிக்கோங்க. ஆஸ் அப்டின்றது வந்து அந்த சென்டென்ஸ்ல வந்துச்சுன்னா, அது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் தான். நோட் பண்ணிக்கோங்க. சரியா? இது வந்து காம்பவுண்டும், காம்ப்ளெக்ஸும். சிம்பிள் சென்டென்ஸுக்கு வந்து அ பீயிங், இன்ஸ்பைட் ஆஃப், இன் ஆர்டர் டூ, இன் த ஈவன்ட் ஆஃப், அது போக ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸா இருந்துச்சுன்னா, அத வந்து நம்ம சிம்பிள் சென்டென்ஸ் அப்டின்ற மாரி நான் சொல்லுவோம். சரியா? ஓகே. இதுல வந்து என்ன கேட்டிருக்காங்க? ஐடென்டிஃபை த டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் கேட்டிருக்காங்க. இப்ப தான் பார்த்தோம். ஷி சாங்ஸ் வெல் எட் ஷி டிட்ன்ட் வின் த பிரைஸ். எட் வந்திருக்கு. ஸோ காம்பவுண்ட் சென்டென்ஸ். சரியா? அடுத்து 15வது கேள்வி பாருங்க. "த கிளாத்ஸ் தட் ஹி ஹாஸ் புட் டேஷ் ஆர் வெரி இம்ப்ரெசிவ்." புட் ஆன் அப்படின்றது வந்து வியர் பண்றது அப்படின்ட்டு நம்ம ப்ரீவியஸ் டெஸ்டர்ஸ்லாம் பார்த்துருப்போம். புட் ஆன் அப்படின்னா வியர் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அவன் போட்டுக்கிற அந்த துணி வந்து பயங்கர இம்ப்ரெசிவா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. புட் அவுட் அப்படின்னா எஸ்டிங்யூஸ். புட் அவுட் அப்படின்னா எஸ்டிங்யூஸ் த ஃபயர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. புட் ஆஃப் அப்படின்னு ஒரு வேர்டு வந்து புட் ஆஃப் அப்படின்னா 2 எஃப் வரும். புட் ஆஃப் அப்படின்னா போஸ்ட்போன் பண்றது, டிலே ஆகுறது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. புட் ஆஃப் அப்படின்னா போஸ்ட்போன், டிலே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரியா? ஓகே. அடுத்து 16வது கேள்வி பாருங்க. டாக்ஸி அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா டாக்ஸிஸ். ஆன்சர் ஏ. 17வது கேள்வி பாருங்க. ஐடென்டிஃபை த சிம்பிள் சென்டென்ஸ் கேட்காங்க. இதுல வந்து சிம்பிள் சென்டென்ஸ் எது அப்படின்னா, ஆன் சீயிங் த ஸ்னேக்ஸ் ஹி ரேன் அவே. இதான் சிம்பிள் சென்டென்ஸ். மற்ற சென்டென்ஸை பாருங்க. காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல என்னென்ன வேர்டு வந்தா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் இப்போ ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். வென் வந்தா காம்ப்ளெக்ஸ், இஃப் கிளாஸ் வச்சு ஆரம்பிச்சா காம்ப்ளெக்ஸ், தோ அப்படின்ற வேர்டு வந்து காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். இந்த 3 சென்டென்ஸுமே காம்ப்ளெக்ஸ்ல இருக்கு. ஆப்ஷன் சி வந்து சிம்பிள் சென்டென்ஸ்ல இருக்கு. சரியா? அடுத்து 18வது கேள்வி பாருங்க. செலக்ட் த கரெக்ட் சென்டென்ஸ். இதுல எது கரெக்ட் சென்டென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் ஐ ஹேட் அ பைசைக்கிள் ஐ வுட் ஹாவ் ரீச்டு இயர்லி தான் கரெக்ட் சென்டென்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் ஹேட் அப்படின்றது வந்து ஹெல்பிங் வெர்பா வந்துருக்கு. இந்த ஹேட் தான் இதுல வந்து மெயின் வெர்ப். ஆக்சுவலா இஃப் கிளாஸ பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் கண்டிஷனல், செகண்ட் கண்டிஷனல், தேர்ட் கண்டிஷனல் அப்படின்ற மாரி ஒரு ஒரு ரூல் உண்டு. இந்த இதுல வந்து தேர்ட் கண்டிஷனல் ஃபார்ம் வந்திருக்கு. தேர்ட் கண்டிஷனல பொறுத்தவரைக்கும், அதுல வந்து இஃப் அப்படின்ட்டு இருக்கிற இதுல பாஸ்ட் பெர்ஃபெக்ட் தான் இருக்கும். இஃப் கிளாஸ்ல வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் தான் இருக்கணும். ஆ அடுத்து மெயின் கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா, வுட் ஹேவ் அப்படின்ட்டு ஒரு வேர்ட் இருக்கும். வுட் ஹேவ் பிளஸ் வெர்ப் 3 ஃபார்ம்ல உள்ள ஒரு வேர்ட் இருக்கணும். சரியா? 18க்கு வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 19 பாருங்க. இஃப் ஐ வேர் த விண்ட் ஐ வுட் டிராவல் எவ்ரிவேர். ஐ வுட் டிராவல் எவ்ரிவேர் தான் கரெக்ட்டான ஆன்சர். சரியா? இப்போ இது வந்து செகண்ட் கண்டிஷனல் இஃப்போட செகண்ட் கண்டிஷனல் கிளாஸ்ல இருக்கு. ஒரு அன்ரியலா ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம் அப்படின்னு நெனச்சுக்கோங்களேன். அது வந்து சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கணும். இஃப் கிளாஸ்ல. அடுத்து வர மெயின் கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, வுட் பிளஸ் வெர்ப் 1 ஃபார்ம்ல இருக்கணும். வுட் பிளஸ் வெர்ப் 1 ஃபார்ம்ல இருக்கணும். சரியா?
இஃப் ஐ வேர் அப்படின்ட்டு ஆரம்பிக்கி அங்கே ஐ வுட் ப்ளஸ் ட்ராவலோட வேர்ப் ஃபார்ம் V1 ஃபார்ம் வந்து ட்ராவல் தான் சரியா. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 20வது கேள்வி. பீப்புள் voted இன் ஃபேவர் ஆஃப் த ரூலிங் பார்ட்டி. ரூலிங் பார்ட்டிக்கு ஆதரவு தர விதமா வந்து ஓட் பண்ணாங்க அப்படின்னாங்க. ஆன் பிகாஃப் ஆஃப் அப்படின்னா இப்போ ஐ வென்ட் டு த ஸ்கூல் ஆன் பிகாஃப் ஆஃப் மை சைல்டு அப்படின்னா என்னோட குழந்தைக்கு பதிலாக நான் வந்து உங்களை வந்து பார்க்க வந்திருக்கேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. அவங்க சார்பாக நான் வந்து பார்க்க வந்திருக்கேன் அப்படின்றாங்க. அக்கார்டிங் டு அப்படின்னா அக்கார்டிங் டு த லா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த சட்டத்தின் அடிப்படையில் அப்படின்ற மாதிரி அர்த்தம். இன் ஆர்டர் டு அப்படின்னா ஒரு முறைப்படின்னு சொல்லுவாங்கல்ல. வி ஹாவ் டு பே த ஃபீ இன் ஆர்டர் டு ஜாயின் த ஸ்கூல். இன் ஆர்டர் டு ஃபீஸ் பே பண்ணாதான் ஸ்கூலுக்கு ஜாயின் பண்ண முடியும் சரியா. அடுத்து பாருங்க 21வது கேள்வி. காளிதாஸ் இஸ் டேஷ் ஷேக்ஸ்பியர் ஆஃப் இந்தியா. காளிதாஸ் இஸ் த ஷேக்ஸ்பியர் ஆஃப் இந்தியா. இந்தியாவுடைய ஷேக்ஸ்பியர் வந்து யாரு அப்படின்னா காளிதாஸ். சரி ஆப்ஷன் ஏ. ஒரு ஸ்பெசிஃபைடா டெஃபினைட் ஆர்டிகல் தான் சொல்லுவோம். அண்ட் வந்து இன்டெஃபினைட் ஆர்டிகல்ன்றோம். ஸ்பெசிஃபைடா நம்ம ஒருத்தரை மென்ஷன் பண்ணி சொல்றப்ப நம்ம த அப்படின்ற ஆர்டிகல் வந்து யூஸ் பண்ணுவோம். காளிதாஸ் தான் இந்தியாவோட ஷேக்ஸ்பியர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து 22 வந்து கவின் பீங் a ரெகுலர் ஸ்டூடெண்ட் கோஸ் டு டேஷ் ஸ்கூல் எவ்ரிடே. இதுல வந்து என்ன ஆர்டிகல் வரும் அப்படின்னா இதுல ஆர்டிகிளே வராது. ஏன் அப்படின்னா கவின் வந்து ரெகுலரா ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தான் சொல்றாங்க. ஜென்ரலா ஜென்ரலா ஸ்பெசிஃபை பண்ணி நம்ம சொல்லவே இல்லை. அவங்க ஸ்கூல் நேமை மென்ஷன் பண்ணியிருந்தா கூட நம்ம அதுக்கு முன்னாடி இதாக போடலாம். ஒரு ஸ்கூல்னு சொல்லல, அந்த ஸ்கூல்னு சொல்லல. ஸோ இந்த இடத்துல வந்து எந்த ஒரு ஆர்டிகளுமே தேவைப்படாது சரியா. 23வது கேள்வி பாருங்க. சூஸ் த கரெக்டான ப்ரிப்போசிஷன் கேட்டிருக்காங்க. there is not enough space dash the desk and the bench. ஒரு 2 விஷயம் இருக்குன்னா அதுக்கு நடுவுல என்ன அப்படின்னு போடுவோம்னா பிட்வீன் அப்படின்ற மாதிரி போடுவோம். அமாங் அப்படின்னா 2க்கு மேற்பட்ட விஷயம் இருக்கிறப்போ அமாங் பால் ஹிடன் அமாங் த லீவ்ஸ் அப்படின்னா அந்த லீவ்ஸுக்கு நடுவுல பால் வந்து மறைஞ்சிருக்கு அப்படின்ட்டு 2க்கும் மேற்பட்ட ஒரு திங்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து அமாங் போடுவோம். 2 திங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா பிட்வீன் அப்படின்னு ஒரு 2 திங்ஸோ 2 நபர்களோ இருந்தால் பிட்வீன் அப்படின்ற ப்ரிப்போசிஷன் தான் யூஸ் பண்ணுவோம் சரியா. அடுத்து அரேஞ்ச் தம் ப்ராப்பர்லி பிஃபோர் த கிளாஸ் கமெண்ட்ஸ். கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அதை ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிடுங்க. தென் கோ டு த ரூம் டேஷ் த ஸ்டேர் கேஸ் அப்படின்னா பிசைடு அப்படின்னா பக்கத்தில் அடுத்து பிசைடு அப்படின்னா அடுத்து ஸ்டேர் கேஸுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ரூமுக்கு போங்க அப்படின்றாங்க. வெயிட் தேர் அன்டில் ஐ கம். நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஸோ ஆப்ஷன் சி. பிசைட்ஸ் அப்படின்னு உண்டு. பிசைட்ஸ் அப்படின்னா இன் அடிஷனல் டு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. டோனி பிளேஸ் கிரிக்கெட் பிசைட்ஸ் ஹி பிளே ஃபுட்பால் அப்படின்னா அடிஷ்னலா கிரிக்கெட் விளையாடுவாரு, அடிஷ்னலா ஃபுட்பால் விளையாடுவாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சரியா. பிசைட்ஸ் அப்படின்னா அடிஷ்னலா சொல்லுவாங்க. பிசைட் அப்படின்னா பக்கத்துல சரியா. அடுத்து 24வது கேள்வி. த போலீஸ் ட்ரை டு டேஷ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ரவி ஹூ செல்ஸ் டேஷ் லிக்யூர். இதுல வந்து என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா ஆப்ஷன் சி எலிசிட். எலிசிட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்றாங்க. ஒரு ஒரு உண்மைத்தன்மையை வெளிக்கொண்டு வர்றாங்க சரியா. போலீஸ் வந்து ட்ரை பண்ணி வெளிக்கொண்டு வர்றாங்க. யார்கிட்ட இருந்து? ரவிட்ட இருந்து. ரவி என்ன பண்ணா ஹூ செல்ஸ் இல்லீகல் லிக்யூர். இல்லிசெட் லிக்யூர். இல்லிசெட் அப்படின்னா இல்லீகல் அப்படின்ற மாதிரி அர்த்தம். இல்லிசெட் அப்படின்னா இல்லீகல் அப்படின்ற மாதிரி அர்த்தம். சட்டவிரோதமான லிக்யூர் வந்து வித்துட்டு இருந்தான். அவன்கிட்ட வந்து உண்மையை வந்து போலீஸ் வந்து ட்ரை பண்ணி வாங்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரியா. ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 25வது ஐ டோன்ட் ஹாவ் அ லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றதுக்கு ஆப்டான கீழே 4 ஆப்ஷன்ல எது இருக்குன்னு கேட்காங்க. ஐ ஹாவ் மோர் ஃப்ரெண்ட்ஸ் வருமா? வராது. ஐ டோன்ட் ஹாவ் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ இது வராது. ஐ ஹாவன் காட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்றாங்க. ஸோ இது வராது. ஐ ஹாவன் காட் எனி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றாங்க. இன்னைக்கு எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸும் இல்லைன்னு சொல்றாங்க. இதுவும் வராது. ஐ ஹாவ் ஒன்லி லெஸ் ஃப்ரெண்ட். ஐ டோன்ட் ஹாவ் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்னா எனக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ இதுக்கு ஆப்டான வேர்டு வந்து ஐ ஹாவ் ஒன்லி லெஸ் ஃப்ரெண்ட். கொஞ்சோண்டு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரியா. அடுத்து 26 பாருங்க. காஃப் இதோட ப்ளூரல் ஃபார்ம் கேட்காங்க. காஃபோட ப்ளூரல் ஃபார்ம் அப்படின்றது வந்து காஃப்ஸ். எஃப்னு முடியும். காஃப், லீஃப்,
லோஃப், இது எல்லாத்துக்கும் தீஃப், எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா விஎஸ்ன்னு முடியும். சரியா? லீஃப்னா லீவ்ஸு, லோவ்ஸு, லீவ்ஸு, இந்த மாதிரி எஃப்னு முடிகிற சில சிங்குலர் வேர்டுக்கு ப்ளூரல் ஃபார்ம் வந்து விஎஸ்ன்னு முடியும். எல்லாத்துக்குள்ளேயும் சில கண்டிஷன் இருக்கு. சரியா? அடுத்து பாருங்க 27. ரிவர் மிசிசிப்பி இஸ் ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் ரிவர் இன் த வேர்ல்ட். எது எரர்னு கேட்காங்க. இதில் வந்து எரர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங்கஸ்ட் ரிவர்ஸ்னு வரணும். ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் ரிவர் அப்படின்றது வந்து ஒருமையில சொல்ற மாதிரி பன்மையில, அதாவது இருக்கிற உலகத்தில் இருக்கிற ரிவர்லேயே ரிவர் மிசிசிப்பி வந்து ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ரிவர் அப்படின்ற மாதிரி வரக்கூடாது, ரிவர்ஸ் அப்படின்னு இருந்தால் அந்த இது கரெக்டு. அதாவது ரிவர் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இதுதான் எரரா இருக்கு. ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். அடுத்து எலக்ட்ரோ பிளஸ் எக்ஸிக்யூட் அப்படின்றது வந்து எலக்ட்ரோக்யூட். பிளெண்டட் வேர்ட் கேட்குறாங்க. எலக்ட்ரோக்யூட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம அந்த எலக்ட்ரிக் ஷாக் கிடைக்கும்ல, அதனால வரக்கூடிய அந்த காயம், அதுதான் எலக்ட்ரோக்யூட் அப்படின்றாங்க. சரியா? அடுத்து 29வது கேள்வி. ராம் மென்ட் டு ஸ்கூல். ராம் மென்ட் டு ஸ்கூல் வந்து ராம் சப்ஜெக்ட், வெண்ட் வேர்பு, இது வந்து ஏ. இது வந்து எங்க அப்படின்ற ஒரு கேள்விக்கு வந்து ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கா, அதனால ஏ போடுறோம். அடுத்து மை ஃபாதர் கேவ் மீ எ பென் அப்படின்றது வந்து மை ஃபாதர் வந்து மை ஃபாதர் கேவ் மீ அ பென் அப்படின்றது வந்து எஸ்விஐஓடிஓ. ஐஓ அப்படின்றது வந்து ஹூம் அப்படின்றதுக்கு ஆன்சர் பண்ணும். டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்து வாட் அப்படின்றதுக்கு வந்து ஆன்சர் பண்ணும். சரியா? சப்ஜெக்ட் ஃபாதரு, கேவ் வேர்பு, என்ன கொடுத்தாங்க அப்படின்றது பென், மீ வந்து யாருக்கு கொடுத்தாங்க, யாருக்கு. சரியா? அடுத்து ஹி வாஸ் எக்ஸைட்டட். ஹி வாஸ் எக்ஸைட்டட் வந்து எல்லாரும் கரெக்டாக போட்டுருவீங்க. எஸ்விசி, எஸ்விசி, இது வந்து சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்து சி பாட் வெஜிடபிள்ஸ் அப்படின்றது வந்து சப்ஜெக்ட் வேர்பு ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஷன் 4321. 30வது கேள்வி பாருங்க. கொஸ்டின் டேக் கேட்டிருக்காங்க. லெட் அஸ் கோ டு த மார்க்கெட். இது கரெக்டான கொஸ்டின் டேக் அப்படின்றது வந்து ஷால் வி வரும். ஷால் வி இம்பேரட்டிவ் சென்டென்ஸ்ல இருக்கிற கொஸ்டின், இந்த சென்டென்ஸுக்கு வந்து நம்ம வந்து வில் யூ, ஷால் வி அப்படின்ற மாதிரிலாம் போடுவோம். சஜஷனாவோ ஆர்டராவோ ரெக்வெஸ்டாவோ இம்பேரட்டிவ் சென்டென்ஸ் சொல்லுவாங்க. ஆர்டராவோ ரெக்வெஸ்டாவோ இருந்துச்சுன்னா வில் யூ அப்படின்ற கொஸ்டின் டேக் வரும். சஜஷன் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஷால் வி அப்படின்ற கொஸ்டின் டேக் வந்து நம்ம போடுவோம். ப்ரீவியஸ் கிளாஸஸ்லேயே நம்ம தெளிவாகவே பார்த்துருக்கோம். அடுத்து பாருங்க 31வது கேள்வி. டேக் அ நியூ டர்ன் அப்படின்றது வந்து டு பிகின் அ நியூ கோர்ஸ். பெர்ஃபெக்ட் ஆஃப் அப்படின்றது வந்து டிப்ரைவ்ட் ஆஃப். டேக் அ நியூ டர்ன் வந்து பிகன் நியூ கோர்ஸ். பெர்ஃபெக்ட் ஆஃப் அப்படின்றது டிப்ரைவ்ட் ஆஃப். டியூ டு அப்படின்றது வந்து ரீசனு. இன்ஸ்பைட் ஆஃப் அப்படின்றது இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப். ஆப்ஷன் 2143 வரும். டிப்ரைவ்ட் ஆஃப் அப்படின்னா ஒரு கிடைக்க விடாம பண்றது, அவங்க வந்து பறிக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹி டிப்ரைவ்ட் ஆஃப் மை ஹாப்பினஸ், என்னோட ஹாப்பினஸ் வந்து அவன் பறிச்சுட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி இன்ஸ்பைட் ஆஃப் அப்படின்றது வந்து இருந்த போதிலும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. டியூ டு அப்படின்றது வந்து ரீசன். டியூ டு ஃபீவர் ஐ cannot able to attend the class அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரியா? இன்ஸ்பைட் ஆஃப் அப்படின்றது வந்து ஒரு சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா இன்ஸ்பைட் ஆஃபுக்கு வந்து தே வென்ட் அவுட் இன்ஸ்பைட் ஆஃப் ரெயின். மழை பெஞ்சிட்டு இருக்கு இருந்த போதும் அவங்க வந்து வெளியே போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சரியா? அடுத்து 32வது கேள்வி பாருங்க. ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் வச்சு கேட்டிருக்காங்க. மைக்ரேட் அப்படின்னு மைக்ரேஷன், நோட்டீஸ் வந்து நோட்டிசபிள், நார்த் வந்து நார்த்தன், எக்ஸைட் வந்து எக்ஸைட்மெண்ட். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 33வது கேள்வி பாருங்க. ஹி கேவ் மீ டேஷ் நோட்ஸ். இதுக்கு வந்து என்ன ஆன்சர் கரெக்டான ஆன்சர் வரும் அப்படின்னா ஹி கேவ் மீ 10 5 ரூபி நோட்ஸ் அப்படின்ற மாதிரி வரும். இதில் வந்து ஒரு கவுண்டபிளாக தான் சொல்லுங்க, கவுண்டபிள் கரன்சி. அதாவது நோட்ஸ் வந்து எப்படின்னா ருப்பீஸாக அமௌண்ட்டை மென்ஷன் பண்ணாமல் ஒரு 10 ரூபா நோட் வந்து ஒரு 5 கூடு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதை வந்து 50 ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லாமல் அமௌண்ட்டாக சொல்லாமல் ஒரு கவுண்டபிளா ஒரு கரன்சியை கவுண்டபிள் பண்ணி சொல்லியிருக்காங்க. சரியா? இந்த இடத்துல வந்து ருப்பீஸ் போடக்கூடாது. இப்போ கிவ் மீ 10 5 ரூபீஸ்
அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சாங்கன்னா முடிஞ்சு. நோட்ஸ் அப்படின்றது கரன்சியை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா, கரன்சியை மென்ஷன் பண்றப்போ ருப்பீஸ் அப்படின்ற மாதிரி போடக்கூடாது. இப்போ கரன்சி கரன்சி இருக்கா, 5 ருப்பி நோட்டு தான் சொல்லுவோம். இப்போ அமௌண்ட்னு சொல்றப்ப 5 ருப்பி கரன்சி வந்து 5 ருப்பி நோட், 5 ருப்பி நோட் கரன்சி, 100 ருப்பி நோட் கரன்சி அப்படின்னு நம்ம தான் சொல்லுவோம் தெரியுமா. கரன்சியா நம்ம சொல்றப்ப அதுல வந்து ருப்பீஸ் அப்படின்றது வந்து ஆட் பண்ணக்கூடாது. அமௌண்ட்டா சொல்றப்ப ருப்பீஸ் அப்படின்ட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரியா. அடுத்து 34 34க்கு வந்து பாசிட்டிவ் டிகிரி கேட்டிருக்காங்க. பாசிட்டிவ் டிகிரி வந்து இதுல வந்து என்ன வரும், மத்ததெல்லாம் பாருங்க. இது வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி, இது வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஆப்ஷன் சியா ஏயா அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் ஆப்ஷன் ஏ தான், சாரி ஆப்ஷன் சி தான் வந்து சூப்பர் பாசிட்டிவ் டிகிரி வரும். ஆப்ஷன் ஏ வந்து ஒரு மைனர் இம்பார்ட்டன்ஸ், லெஸ் இம்பார்ட்டன்ஸ், ஒரு ஒரு கம்பேரிஷன் இருக்கு. இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியம் கிடையாது அப்படின்னு ஒரு சம்திங் ஒரு கம்பேரபிள் பண்ணி சொல்றாங்க. சரியா, இதுல வந்து ஆப்ஷன் சி தான் பாசிட்டிவ் டிகிரி வர்றதுக்கான சான்சஸ் வந்து ஜாஸ்தி இருக்கு. சரியா, ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 35வது கேள்வி வந்து ஜெரண்ட் கேட்குறாங்க. ஜெரண்ட் ஐஎன்ஜி ஃபார்ம் வரணும். ஆப்ஷன் பி ப்ளீடிங். Which of the following words is formed with the prefix attached to it? இன்ட்ரெஸ்ட், இன்டீரியர், இன்க்ரீம் அப்படின்னா ஒரு ரூட் வேர்ட். ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ப்ரிஃபிக்ஸ்னா இந்த ரூட் வேர்டுக்கு முன்னாடி வரக்கூடிய ப்ரிஃபிக்ஸு, ரூட் வேர்டுக்கு அடுத்து வர்றது வந்து ஃபிக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நேஷ்னல் அப்படின்ற ரூட் வேர்டு, இதுக்கு முன்னாடி இன்டர் அப்படின்றது வந்து ப்ரிஃபிக்ஸாக வந்திருக்கு. சரியா, ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஒன். அடுத்து ஃப்ளெக்சிபிள்க்கு வந்து ஆன்டனிம்ஸ் கேட்டிருக்காங்க. ஃப்ளெக்சிபிள் இதுக்கு ஆன்டனிம்ஸ் வந்து ஆப்போசிட் வேர்டு வந்து ஸ்டிஃப். அடுத்து இன்ஹாபிட்டன்ஸ், இதுக்கு வந்து சினோனிம்ஸ் கேட்டிருக்காங்க. இன்ஹாபிட்டன்ஸ் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், நம்ம வகிக்கக்கூடிய ஒரு தங்கக்கூடிய ஒரு இடம் தான் இன்ஹாபிட்டன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு கரெக்டான மீனிங் வந்து ரெசிடென்ட். சரியா. அடுத்து 39 பாருங்க. இதுக்கு வந்து ஐடென்டிஃபை த கரெக்ட் சென்டென்ஸ் கேட்டிருக்காங்க. எய்தர் ஆஃப் த டாக்ஸ் பார்க்ஸ் ஃபெரோசியஸ்லின்னு வரணும், பார்க்ஸ் வரணும். இது வந்து தப்பா இருக்கு. The road accident at Anna Salai was a horrible sight அப்படின்னு, the road accident at Anna Salai was horrible sight அப்படின்ற மாதிரி வரணும். He lived in the village since 2021 அப்படின்றது வந்து வரக்கூடாது. He has been living in the village since 2001. ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸாக சென்டென்ஸ் இருந்துச்சுன்னா அது கரெக்டாக இருக்கும். இது மூணுமே தப்பு. ஆப்ஷன் சி, த ஹாஸ்பிட்டல் ஹேஸ் 3 லேடி டாக்டர்ஸ், இதுதான் கரெக்டாக இருக்கக்கூடிய சென்டென்ஸ். சரியா. அடுத்து பிரிட்டிஷ் அமெரிக்கன் வேர்டு கேட்டிருக்காங்க. போஸ்ட் அப்படின்னா எல்லாம் கரெக்டாக போட்டுருக்கேன், மெயில். அடுத்து மெய்ஸ் அப்படின்னா பான். 42 பாருங்க. ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் வித் த வேர்ப் இன் இட்ஸ் பேசிவ் ஃபார்ம் கேட்காங்க. இதில் வந்து எது பேசிவ் ஃபார்மில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த சிம்போசியம் வாஸ் இனாகிரேட்டட் பை த டைரக்டர், இதுதான் பேசிவ் ஃபார்மில் இருக்குது. இதோட ஆக்டிவ் வாய்ஸ் வந்து எதுவும் பார்த்தீங்கன்னா, டைரக்டர் இனாகிரேட்டட் த சிம்போசியம், இதோட ஆக்டிவ் வாய்ஸ். த ஒர்க்கர்ஸ் ஆர் பெயிண்டட் த வால்ஸ் அப்படின்றது வந்து ஆக்டிவ் வாய்ஸில் தான் இருக்குது. த வால்ஸ் ஆர் பீயிங் பெயிண்டட் பை த ஒர்க்கர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லணும்னா அது பேசிவ் வாய்ஸ். கோபி ஹாஸ் ரிட்டன் அ போயம் வந்து ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது. பேசிவ் வாய்ஸில் மாற்றணும்னா the poem has been written by கோபி அப்படின்ற மாதிரி நம்ம போடலாம். சரியா. ஆப்ஷன் ஏ தான் வந்து பேசிவ் வாய்ஸில் இருக்குது, மீதி மூணுமே ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது. அடுத்து 43வது கேள்வி பாருங்க. ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் தட் கண்டெயின் அ வெர்ப் இன் இட்ஸ் ஆக்டிவ் ஃபார்மில் எது இருக்குன்னு கேட்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, த ஓல்ட் மேன் கம்ப்ளீட்டட் ஹிஸ் ஒர்க் தான் ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது, மீ மூணும் பேசிவ் வாய்ஸில் இருக்குது. த ஒர்க் வாஸ் கம்ப்ளீட்டட் பை த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேசிவ் வாய்ஸ். The gifts were issued to the children, passive voice. The culprits must be arrested by the police வந்து passive voice. மீதி மூணுமே passive voice. ஆப்ஷன் பி தான் ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கு. சரியா. அடுத்து 44. டெண்டுல்கர் டேஷ் since the match started this morning.
ஹேஸ் பீன் பேட்டிங் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸில் இருக்குது. ஹேஸ் பீன் பேட்டிங் தான் வரும். காலையிலேருந்து இப்போ வரைக்கும் பேட் பேட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 45வது வந்து ஐ டேஷ்ட் டு மை மதர் வென் த கெஸ்ட் அரைவ்டு அப்படின்றது வந்து வாஸ் டாக்கிங் தான் வரும். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. வாஸ் டாக்கிங் தான் வரும். அடுத்து ஹிஸ் மதர் குக்ஸ் வெல். இது வந்து கொஸ்டின் டேக் கேட்குறாங்க. குக்ஸ் அப்படின்றது வந்து டஸ் ப்ளஸ் குக் அப்படின்ற மாதிரி எழுதுவோம். ஸோ டசன் சி தான் இதுக்கான கரெக்டான கொஸ்டின் டேக். அடுத்து வந்து சைல்டு, இதுக்கு வந்து சஃபிக்ஸ் கேட்குறாங்க. சைல்டுக்கு சஃபிக்ஸ் வந்து சைல்டிஷ். 44 என்ன சென்டென்ஸ் கேட்குறாங்க. த பாய் வாஸ் டிசோபீடியன்ட் ஸோ த டீச்சர் பனிஷ்மெண்ட். ஸோ வந்திருக்கு. ஸோ காம்பவுண்ட் சென்டென்ஸ். ஃபேன் பாய்ஸ் அப்படின்ட்டு ஷார்ட்கட் பார்த்தோம். அது போக அண்ட் ஸோ எல்லாமே காம்பவுண்ட் சென்டென்ஸில் வந்துடும். சரியா? அடுத்து 49வது கேள்வி பாருங்க. எலக்ட்ரோ ப்ளஸ் எக்ஸிக்யூட் வந்து எலக்ட்ரோக்யூட்டு. ஹெலிகாப்டர் ப்ளஸ் ஏர்போர்ட் வந்து ஹெலிபோர்ட்டு. ஸ்மோக் ப்ளஸ் ஃபாக் வந்து ஸ்மாகு. டெலிபிரிண்டர் ப்ளஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து டெலக்ஸ். இதுக்கு ஆப்ஷன் 4, 1, 2, 3. அடுத்து பாருங்க. இது சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம்ல இருக்குன்னு கேட்குறாங்க. மற்றெல்லாம் பாருங்களேன். இது வந்து பாசிட்டிவ்ல இருக்கு. இது வந்து கம்பேரிட்டிவ்ல இருக்கு. இது பாசிட்டிவ்ல இருக்கு. இது பாசிட்டிவ். இந்த சென்டென்ஸ் வந்து கம்பேரிட்டிவ். இது பாசிட்டிவ்ல இருக்கு. ஆப்ஷன் 1 தான் சூப்பர்லேட்டிவ்ல இருக்கு. த மோஸ்ட், ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹெல்ப்ஃபுல் பர்சன். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கூட சூப்பர்லேட்டிவ்ல இருக்கு. மீதி 3மே பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல இருக்கு. சரியா? அடுத்து ஐ ஹேட் டு வாக் பேக் ஹோம் அஸ் த டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸ் வேர் ஆன் ஸ்ட்ரைக். இதுக்கு வந்து இது என்ன சென்டென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல இருக்கு. காம்ப்ளெக்ஸ்ல ஆஸ் வரும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். சரியா? அடுத்த கேள்வி பாருங்க. ஒன் ஆஃப் த பாய்ஸ் லுக் ஹாப்பி இன் மை கிளாஸ். இதுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரர் என்ன கேட்டிருக்காங்க. ஒன் ஆஃப் த பாய்ஸ் லுக்ஸ் ஹாப்பி அப்படின்ற மாதிரி வரணும். சிங்குலர் ஃபார்மாக இருக்கிறது. அதுக்கு அடுத்த வேர்ப்ல வந்து வர வேர்ப்ல வந்து எஸ் அப்படின்றது கண்டிப்பாக ஆட் பண்ணணும். ஒன் ஆஃப் த பாய்ஸ் லுக்ஸ் ஹாப்பி இன் மை கிளாஸ் தான் கரெக்டு. லுக்குன்னு இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி தான் எரர் ஆகும். அடுத்து பாருங்க. ஹி தாட் மீ ஹிந்தி. ஹி தாட் மீ ஹிந்தி வந்து SVIODO. சரியா? அடுத்து இன்ஃபினிட்டிவ் கேட்டிருக்காங்க. இன்ஃபினிட்டிவ் அப்படின்னா டூ வரணும். டூ ஒபே. 55 கேள்வி பாருங்க. வி ஆர் கேம்ப்ட் அட் ரகாஸ்குண்ட் டேஷ் லிட்டில் பாண்ட் வித் டேஷ் ஷெப்பர்ட் கேவ் சோன் டேஷ் கிராசி மிடோ அபோவ் டேஷ் கிளாசியர். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரகாஸ்குண்ட் அப்படின்ட்டு இருக்கிற இடத்துல உள்ள கிளாசியரை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். சரியா? ஸோ இங்கே வந்து ஆப்வியஸ்லி அப்படின்றது வந்துடும். சரியா? வி ஆர் கேம்ப்ட் அட் ரகாஸ்குண்ட். அங்கே ஒரு சின்ன ஒரு குளம் இருந்துச்சு. அந்த குளத்துல சின்ன ஒரு குகை இருந்துச்சு. ஆன கிராசியம் ஒரு புல்வெளிக்கு மேலே அந்த குகை இருந்துச்சு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ரகாஸ்குண்ட்ல இருக்கிற அந்த கிளாசியரை பற்றி தான் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணி பேசுகிறோம் அப்படின்றதுனால கிளாசியர் முன்னாடி நம்ம தேவை போடுறோம். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஒன். அடுத்து 56வது கேள்வி. சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட் அப்படின்றது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் யூனிவர்சல் ட்ரூத். சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். சன் எப்பவுமே ஈஸ்ட்ல தான் வந்து ரைஸ் ஆகும். த எர்த் ரிவால்வ்ஸ் அரௌண்ட் த சன். இது வந்து யூனிவர்சல் ட்ரூத். இதெல்லாம் யாருமே மாற்ற முடியாது. ஸோ மாற்ற முடியாத ஒரு விஷயத்த வந்து நம்ம என்ன டென்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். சரியா? அடுத்து 57வது கேள்வி பாருங்க. இந்த லெசன்ஸ் ஆர் குவைட் இன்ட்ரெஸ்டிங். இதுக்கு வந்து கொஸ்டின் டேக் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா ஆர் வந்திருக்கு. ஸோ ஆர்என்ட் தே தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்து மை அங்கிள் விசிட் மீ இன் மே. மந்த்துக்கு முன்னாடி இன் போடணும். டேட்டோட சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 7/7/1981 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆன் 7th ஜூலை. ஆன் 7th ஜூலை. டேட்டுக்கு முன்னாடி ஆன் போடணும். மந்த்துக்கு முன்னாடி இன்னும் போடணும். இயருக்கு முன்னாடியும் இன்னும் தான் போடணும். சரியா? ப்ரிப்போசிஷனில் நம்ம படிக்கிறப்ப ப்ரீவியஸ் டெஸ்டஸில் வந்து நம்ம டெப்த்தாகவே பார்த்துருப்போம். சரியா? அடுத்து நேரு லவ்ட் ஆல் சில்ட்ரன். ஆல் சில்ட்ரன் தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து எது எரர்
எது எரரா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. த இஷ்யூ இஸ் அன் அலார்மிங் ஒன். அண்ட் அலார்மிங் கரெக்ட். த டாக்டர் எக்ஸாமின் த பேஷண்ட் கேர்ஃபுல்லி கரெக்ட். சச்சின் இஸ் அ வெல் நோன் கிரிக்கெட்டர் இது கரெக்ட். கல்கட்டா இஸ் த மோஸ்ட் பாப்புலஸ்ட் சிட்டி அப்படின்ற வந்துருச்சுன்னா அதில் வந்து எரர் இருக்காது. ஸோ இதில் எரர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் எரராக இருக்குது. சரியா? அடுத்து 61 கேள்வி பாருங்க. செலக்ட் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங். இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸில் இருக்கிற மாதிரி ஒரு சென்டென்ஸாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது கரெக்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா த பேஷண்ட் ஹேஸ் பின் டிஸ்சார்ஜ்டு ஃப்ரம் த ஹாஸ்பிட்டல் அப்படின்றது தான் கரெக்டு. த ஹாஸ்பிட்டல் ஹேஸ் டிஸ்சார்ஜ் த பேஷண்ட் அப்படின்றது வந்து ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கக்கூடிய ஒரு வாக்கியம். அதை வந்து பேசிவ் வாய்ஸில் மாற்றியாச்சுன்னா த பேஷண்ட் ஹேஸ் பின் டிஸ்சார்ஜ் ஃப்ரம் த ஹாஸ்பிட்டல் அப்படின்ட்டு அதற்கான கரெக்டான பேசிவ் வாய்ஸாக இருக்கும். சரியா? மீதி மூணுமே வராது. சரியா? அடுத்து பாருங்க. ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் விச் இஸ் கரெக்ட். கங்காராம் வாஸ் நாட் அட் ஹோம். நாட் அட் ஹோம் தான் கரெக்ட். சரியா? ஆன் ஹோம், இன்டு ஹோம், இன் ஹோம்லாம் வராது. இஸ் யுவர் மதர் அட் ஹோம் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்குறோம்ல. இது மாதிரி ப்ரீவியஸ் டெஸ்ட்லாம் பார்த்துருக்கோம். சரியா? அட் ஹோம் வீட்டில் இருக்காங்களா அப்படின்னு நம்ம கேட்குறப்ப அட் தான் யூஸ் பண்ணணும். அடுத்து 63 பாருங்க. ஆஹ் எது ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குன்னு கேட்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பேசிவ் வாய்ஸு, செகண்ட் ஒன் வந்து பேசிவ் வாய்ஸு, தேர்ட் ஒன் வந்து ஆக்டிவ் வாய்ஸு, ஃபோர்த் ஒன் வந்து பேசிவ் வாய்ஸில் இருக்குது. ஆப்ஷன் சி மட்டும் தான் ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது. மீதி மூணுமே பேசிவ் வாய்ஸில் இருக்குது. ஆப்ஷன் சியை வந்து நம்ம பேசிவ் வாய்ஸுக்கு மாற்றோம்னா ஆல் த மில்க் வாஸ் ட்ரங்க் பை த கேட் அப்படின்னு மாற்றலாம். சரியா? அடுத்து யூ நோ தி ஸ்டோரி கொஸ்டின் டேக் கேட்காங்க. இதுக்கு வந்து என்ன வரும்? கொஸ்டின் டேக் டோன்ட் யூ, டோன்ட் யூ. நோ அப்படின்றது வந்து டூ ப்ளஸ் நோன்னு வரும். நோஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா டஸ் ப்ளஸ் நோன்னு வரும். நூ அப்படின்னு இருந்துச்சுன்னா டெட் ப்ளஸ் நோ அப்படின்ற மாதிரி வரும். சரியா? இங்கே வந்து நோ இருக்கு. ஸோ ஆப்டான கொஸ்டின் டேக் வந்து டோன்ட் யூ தான். நோஸ்ன்னு இருந்துச்சுன்னா நம்ம டசன்ட் யூன்னு போடலாம். சரியா? அடுத்து 65 கேள்வி. ரவி ஸ்டேட் வித் ஹிஸ் அங்கிள் ஃபார் 6 months. ஃபார் அப்படின்றது வந்து பர்டிகுலர் டியூரேஷன் ஆஃப் டைம். இத்தனை வருஷம், இத்தனை மாதம், இத்தனை டீகேட் நான் இருந்தேன் அப்படின்னு பர்டிகுலராக டைம் பீரியடை வந்து மென்ஷன் பண்ணி சொல்லிட்டாங்கன்னா ஃபார் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணலாம். சின்ஸ் அப்படின்றது வந்து அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நான் இருக்கேன் அப்படின்றதுக்கு வந்து சின்ஸ் யூஸ் பண்ணலாம். சரியா? ஃபார் அப்படின்றது வந்து பர்டிகுலர் டியூரேஷன் ஆஃப் டைம் வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபார் யூஸ் பண்ணலாம். அடுத்து 66 கேள்வி வந்து பாருங்க. கரெக்ட் சென்டென்ஸ் கேட்டிருக்காங்க. வீணா வாஸ் தி கிளவரஸ்ட் கேர்ள் இன் த கிளாஸ் அப்படின்றது வந்து கரெக்டா இருக்கு. மற்ற சென்டென்ஸ்லாம் பாருங்களேன். பாபு இஸ் த மோஸ்ட் புவர் பாய்ன்னு இருக்கு. புவரஸ்ட் பாய் இன் த கிளாஸ்னு வரும். த கேர்ள்ஸ் ஆர் ஆக்டிவ் தேன் பாய்ஸ் அப்படின்னு இருக்கு. த கேர்ள்ஸ் ஆர் மோர் ஆக்டிவ் தேன் பாய்ஸ். இப்பதான் சொன்னேன். இதுல வந்து அட்ஜெக்டிவ்ல வந்து இஆர் ஆட் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம இஆர் போட்டு அந்த ஆக்டிவிட்டியில் இஆர் போட்டு தான் போடலாம். சப்போஸ் ஆட் பண்ண முடியாத மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி மோர் அப்படின்ற வேர்டு வந்து கண்டிப்பான முறையில் போடணும் கம்பேரிட்டிவ் டிகிரியை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த இது தப்பா இருக்கு. இது தப்பா இருக்கு, இது தப்பா இருக்கு. சரியா? ஷி வெண்ட் ஹோம் மோர் டிப்பாய் ஷி வெண்ட் ஹோம் மோர் டிசப்பாயிண்டட் தேன் ஹர் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி மோர் வரக்கூடாது, மோஸ்ட் தான், சாரி மோஸ்ட் வரக்கூடாது, மோர் தான் வரணும். தேன். சரியா? ஸோ இதுவும் தப்பு. ஆப்ஷன் ஏ மட்டும் தான் கரெக்டாக இருக்கு. சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் இருக்கு. இது எல்லாமே தப்பா இருக்கு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ஷன் ஹஸ் அ சென்டென்ஸ் வித் த வெர்ப் இன் ஆக்டிவ் வாய்ஸ். எது ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்குன்னு கேட்காங்க. கொலம்பஸ் டிஸ்கவர்ட் அமெரிக்கா இதுதான் ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கு. அது எல்லாமே பேசிவ் வாய்ஸ்ல இருக்கு. சரியா? அடுத்து சூஸ் த அப்ரோப்ரியேட் ஆன்சர். த டேஷ் இன் இட்டாலி ஆர் டேஞ்சரஸ் அப்படின்றது வந்து வால்கனோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் அப்படின்றது வந்து ப்ளூரல் ஃபார்ம்ல இருக்கு. ஸோ வல்கனோஸ் அப்படின்றது ப்ளூரல் ஃபார்ம்ல வரணும். இது வந்து இஸ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா த வல்கனோ அப்படின்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். த வல்கனோ இன் இட்டாலி இஸ் டேஞ்சரஸ் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் அப்படின்னு ப்ளூரல் ஃபார்ம்ல இருக்கிறனால வல்கனோஸ் அப்படின்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து 69 கேள்வி பாருங்க. ஐ ஹாவ் நோ அட்வைஸ் டு ஆஃபர் யூ அப்படின்றது வந்து எல்லாருமே கரெக்டாக போட்டிருப்பீங்க. சிம்பிள் சென்டென்ஸ். அடுத்து 70 வந்து ஸ்ட்ரையா ட்ராஸ் வெல். ட்ராஸ் அப்படின்றத வந்து என்ன எழுதுவீங்க? ட்ரா ப்ளஸ் டஸ்ன்னு எழுதலாம். ட்ரா ப்ளஸ் டஸ்ஸு. ஸ்ட்ரையா கொடுத்துருக்கிறது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸாக இருக்குது. ஸோ டேக் வந்து நெகட்டிவில் வரணும். ஸ்ட்ரையா அப்படின்றது வந்து
ஃபீமேல். ஸோ டசன்ட் ஷி. சரியா? அடுத்து 71வது கேள்வி பாருங்க. ஆ, எந்த சென்டென்ஸ்ல எரர் இல்ல அப்படின்ற மாரி கேட்குறாங்க. எய்தர் ஆஃப் த ரோட்ஸ் லீட்ஸ் டு த ரயில்வே ஸ்டேஷன். எய்தர் ஆஃப் த ரோட்ஸ் லீட்ஸ் டு த ரயில்வே ஸ்டேஷன் இதுதான் எரர் இல்லாத சென்டென்ஸ். மீது எல்லாத்துலயுமே எரர் இருக்கு. சரியா? அடுத்து 72வது பாருங்க. நான் நவுன் பிளஸ் வேர்ப் கேட்காங்க. சன்செட், சன்ன்றது நவுனு, வேர்ப் நீ டீப் வந்து நவுனு, அட்ஜெக்டிவ். செஸ்மேன் வந்து நவுன் பிளஸ் நவுனு, அயன் பாக்ஸ் வந்து நவுன் பிளஸ் நவுன். சரியா? அடுத்து த க்ரௌட் ஷேர்ட் ஹிம் லஸ்ட்லி. இதுக்கு வந்து என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SVOA. த க்ரௌட் அப்படின்றது வந்து சப்ஜெக்ட், ஷேர்டு வந்து வேர்பு, யார அப்படின்றதுக்கு ஆன்சர் பண்றது வந்து என்ன சொல்லுவோம்? ஆப்ஜெக்ட் சொல்லுவோம். எப்படி, ஹவ் அப்படின்றதுக்கு வந்து அட்ஜெக்ட் சொல்லுவோம். ஸோ SVOA தான் ஆன்சர். சரியா? அடுத்து 74 செலக்ட் த கரெக்ட் வாய்ஸ் கேட்காங்க. இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா ஆப்ஷன் பி, த டாக் சேஸ் த ஷிப். வாய்ஸ்ல இருக்கிறது கேட்குறாங்க. த தீஃப் வாஸ் காட். ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசிவ் வாய்ஸை பொறுத்த வரைக்கும் வேர்ப் 3 ஃபார்முக்கு முன்னாடி ஹெல்பிங் வேர்ப் வந்து வரணும். ஒரு கண்டிஷன், ஹெல்பிங் வேர்ப் வந்து வரணும். ஹெல்பிங் வேர்ப் வந்து V3 ஃபார்முக்கு முன்னாடி வரணும். சரியா? காட் அப்படின்றது V3 ஃபார்மில் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஹெல்பிங் வேர்ப் வந்துருக்கு. ஸோ இது வந்து பேசிவ் வாய்ஸ் தான். காட் பை தெம். தெம் அப்படின்றது ஹிடனாக இருக்குது. சரியா? இது வந்து பேசிவ் வாய்ஸ். சரி, என்ன கேட்டிருக்காங்க? ஆக்டிவ் வாய்ஸ் தான் கேட்டிருக்காங்க. மீதி மூணுமே பேசிவ் வாய்ஸ். இது ஒன்று மட்டும் தான் ஆக்டிவ் வாய்ஸ். த டாக் சேஸ் த ஷீப் மட்டும் தான் ஆக்டிவ் வாய்ஸ். சரியா? அடுத்து 75வது கேள்வி பாருங்க. ஷீ இஸ் சிங்கிங் நவ். இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஷீ சிங்ஸ் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கு ஷி ஹேஸ் சங்னு சொல்லலாம். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு வந்து ஷி ஹேஸ் பீன் சிங்கிங் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சரியா? ஷீ சிங்கிங் நவுன் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான். அடுத்து கால் ஃபார் அப்படின்றது வந்து டிமாண்ட். கால் ஃபார் அப்படின்றது வந்து டிமாண்ட். பிரேக் ஃபார் அப்படின்றது வந்து ஸ்டார்ட் சடன்லி. பிக்கப் அப்படின்றது வந்து இம்ப்ரூவ். லுக் ஆஃப்டர் வந்து டேக் கேர் ஆஃப். கால் ஃபார் அப்படின்னா டிஎன்பிசி எக்ஸாம் கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து இவ்வளோ வேக்கன்சி வந்து இருக்கு, இவ்வளோ காலி பணிகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரேக் ஃபார் அப்படின்றதும் பிரேக் ஃபார் சம்திங் அப்படின்னா சடனாக ஒரு விஷயத்த நோக்கி நம்ம ஒரு இடத்துல இருந்து தப்பிக்கிறப்போ ஒரு சடனாக ஒரு விஷயத்தை நோக்கி ஓடுவோம்ல, அதுதான் பிரேக் ஃபார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பிக்கப் அப்படின்னா இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது. அஹ் சீக்கிரமாக பிக்கப் பண்ணிக்கோங்க. ஒரு சார் வந்து சாரோ மேடமோ டீச்சர் ப்ரொஃபஸர் யாரோ கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்கன்னா சீக்கிரமாக பிக்கப் பண்ணிக்கோங்க, அடுத்தடுத்த கிளாஸுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. சீக்கிரமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க, அடுத்தடுத்த கிளாஸுக்கு போகணும்னு சொல்லுவாங்களா, அதுதான் பிக்கப்பு. லுக் ஆஃப்டர் அப்படின்னா டேக் கேர் ஆஃப். சரியா? ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஒன். அடுத்து 77வது கேள்வி பாருங்க. எரர் எரரு ஆப்ஷன் பி தான் எரரா இருக்கு. ஃபைட் லைக் அ ஹீரோ அப்படின்றது வந்து கரெக்ட். புக் யூ மென்ஷன் இஸ் அவுட் ஆஃப் பிரிண்ட் அப்படின்றது வந்து தப்பு. த புக், த புக் அப்படின்னு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருந்திருக்கும். அப்படிங்கிற ஆர்டிக்கல் இங்கே வரக்கூடாது. நீங்கள் மென்ஷன் பண்ண அந்த புக் வந்து இப்போ பிரிண்ட்டுக்கு ரெடி ஆகிட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. த டார்கஸ்ட் கிளவுட் ஹேஸ் அ சில்வர் லைனிங். கருமையான அந்த மேகத்தில் வந்து ஒரு ஒரு சில்வர் லைனிங்கில் ஒரு கோடு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 12 inches மேக் அ ஃபுட் அப்படின்றது கரெக்ட் தான். எரர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் தப்பாக இருக்குது. அடுத்து 78 ஹிஸ் ஃபாதர் ஷவுட்டட் அட் ஹிம் வென் ஹி கேம் ஹோம். அவனை பார்த்து சத்தம் போட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். 79 பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸில் எது இருக்குன்னு கேட்காங்க. மெனி ஸ்டூடெண்ட்ஸ் அட்டெண்டட் திஸ் ஒர்க் ஷாப் தான் ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது. இது வந்து பேசிவ் வாய்ஸில் இருக்குது. பேசிவ் வாய்ஸில் இருக்குது. இதுவும் பேசிவ் வாய்ஸில் இருக்குது. இதுவும் பேசிவ் வாய்ஸில் இருக்குது. இப்போ தான் சொன்னேன், வேர்ப் 3 ஃபார்முக்கு முன்னாடி ஹெல்பிங் வேர்ப் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அது பேசிவ் வாய்ஸ்னா வேர்ப் 3 இது அதோட ஹெல்பிங் வேர்பு பேசிவ் வாய்ஸு. சரியா? இதுவும் பேசிவ் வாய்ஸ், இதுவும் பேசிவ் வாய்ஸில் இருக்குது. ஆப்ஷன் ஏ மட்டும் தான் ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது. சிக்னிஃபிஷன்ட் அப்படின்னா அதோட ப்ரிஃபிக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இன்சிக்னிஃபிஷன்ட். ஒரு இம்பார்ட்டன்ட் இல்லாத ஒரு விஷயத்தை இன்சிக்னிஃபிஷன்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஷுட்டின் தே இதுக்கு வந்து எந்த சென்டென்ஸ் கரெக்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல வரணும்.
டேக் வந்து இப்படி இருக்கு. அப்போ சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவ்ல இருக்கணும். இங்க ஷுட் நாட் இருக்கு. ஸோ வராது. மஸ்ட் இருக்கு வராது. குட் இருக்கு வராது. ஷுட் இங்க இருக்கு பாசிட்டிவ்ல இருக்கு. ஷுட் இன் தே ஷுட் இன் தே கரெக்ட் ஆன்சர். அடுத்து ஐடென்டிஃபை சென்டென்ஸ் விச் டஸ் நாட் கண்டெயின் அண்ட் அட்ஜெக்டிவ் அப்படின்ற மாதிரி கேட்காங்க. இதில் வந்து எது அட்ஜெக்டிவா இல்லை அப்படின்னா ஹி ரைசஸ் ஏர்லி எந்த இது வந்து அட்வர்பா இருக்கு. மீதி மூணுத்துலையுமே பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ் இருக்கு. இதில் வந்து ஏர்லி வந்து அட்வர்பா இருக்கு. சரியா? அடுத்து வந்து 83 வந்து எது அட்வர்ப் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அட்வர்ப் ஆப்வியஸ்லி டெய்லி இது மூணுமே அட்ஜெக்டிவ்னு வந்துடும். அட்ஜெக்டிவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு கண்டிஷன்லாம் பார்த்துருக்கோம். குவாலிட்டி, குவான்டிட்டி, சைஸு, ஏஜ், கலர் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் வச்சு நம்ம பார்க்குறப்ப அட்ஜெக்டிவ் வேர்டு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம்னு பார்த்துருக்கோம் முன்னாடி டெஸ்ட்டில். ஸோ அந்த அடிப்படையில் இந்த மூணுமே அட்ஜெக்டிவ். இது ஒன்று மட்டும் தான் அட்வர்ப். சரியா? அடுத்து ரகு வாஸ் இல் லாஸ்ட் மந்த் அப்படின்றது வந்து எஸ்விசிஏ. எஸ்விசிஏ தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்து பிக் அவுட் த சென்டென்ஸ் பேட்டர்ன். விச் ஆஃப் த பேட்டர்ன் எஸ்விசி எது எஸ்விசியில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. த கம்ப்யூட்டர் இஸ் ஸ்லீக் மட்டும்தான் எஸ்விசியில் இருக்கு. மீதி மூணுமே பார்த்தீங்கன்னா ஐ டொனேட்டட், ஐ மீட் ஹிம், வி டேக் நோட்ஸ் எல்லாமே எஸ்விஓ பேட்டர்னில் இருக்கு. எஸ்விஓ பேட்டர்னில் இருக்கு. எஸ்விஓ பேட்டர்னில் இருக்கு. இது ஒன்றும் தான் எஸ்விசி பேட்டர்னில் இருக்கு. சரியா? நவுன் ஃபார்ம் ஆஃப் அ வேர்ப் ரிசைட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரிசைட் அதோட நவுன் ஃபார்ம் வந்து ஆப்ஷன் ஏ ரெசிடேஷன் தான் நவுன் ஃபார்ம். நேஷன், ஐஓஎன், ஹுட் அப்படின்ட்டு முடியக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே நவுன் அப்படின்ட்டு நம்ம பார்த்துருக்கோம். சரி, அதன் அடிப்படையில் ரெசிடேஷன் வந்து நவுன். அடுத்து வந்து 87 ஃபைண்ட் த ஆட் சென்டென்ஸ் விச் இஸ் நாட் த சேம் சென்டென்ஸ் பேட்டர்ன் அஸ் த அதர் த்ரீ. மற்ற வரிசையாக பார்ப்போம். ஹீ சப்ஜெக்ட், ஃபோர் வேர்பு, ஹிஸ் யூனிஃபார்ம் ஆப்ஜெக்ட், ஐ சப்ஜெக்ட், ஏட்டு வேர்பு ஆப்ஜெக்ட், ஹீ சப்ஜெக்ட் வேர்பு காம்ப்ளிமெண்ட், ஐ லைக்கு வேர்பு. ஸோ ஆப்ஷன் சி மட்டும் தான் வித்தியாசமாக இருக்குது. மற்ற மூணும் சேமாக இருக்குது. சரியா? அடுத்து பாருங்கள் 88 மை மேனேஜர் இஸ் அ மல்டி ஃபேசட்டட் பர்சனாலிட்டி. தன்மை கொண்ட ஒரு மனிதர். ஹி வாஸ் எலெக்டட் சேர்மன். இதில் வந்து ஆர்டிக்கல் வராது. ஏன்னு சொல்கிறேன். ஆஃப் அவர் போர்ட் ஐ எம் ஷுர் ஹி வில் பி த பெஸ்ட் சேர்மன் ஃபார் ஹி இஸ் அன் ஹானஸ்ட் ஒர்க்கர். இதில் ஏன் ஆர்டிக்கல் வராது அப்படின்னா நம்ம வந்து அந்த எலெக்டட் ஒரு டைட்டில் இருக்கிறப்ப பிரசிடென்ட் த சேர்மன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். எலெக்டட், அப்பாயிண்டட் சேர்மன் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப அந்த இடத்துல வந்து நம்ம ஆர்டிக்கல் யூஸ் பண்ண மாட்டோம். சரியா? எலெக்டட் சேர்மன் ஆஃப் அவர் போர்ட் அப்படின்ட்டு சொல்கிறப்ப அந்த இடத்துல ஆர்டிக்கல் வராது. மல்டி ஃபேசட்டட் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மல்டி ஃபேசட்டட் பர்சனாலிட்டி என்னோட மேனேஜர். ஐ எம் ஷுர் ஹி வில் பி த பெஸ்ட் சேர்மன் அப்படின்ற இடத்துல த யூஸ் பண்ணும். கண்டிப்பாக எனக்கு தெரியும் அவர் தான் பெஸ்ட் சேர்மனாக இருப்பார். ஃபார் ஹீ இஸ் அன் ஆனஸ்ட் ஒர்க்கர் அப்படின்னு. ஆனஸ்ட் வந்து கான்சோனன்ட் தான். அதை வந்து நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறப்போ ஆனஸ்ட்னு பண்ணுவோம். அது வந்து உயிரெழுத்தில் வருது. தமிழில் எழுதி பார்த்தீங்கன்னா அந்த இதில் ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடிய வேர்டில் வந்து நமக்கு கான்சோனன்ஸில் வந்து வவல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இது வந்து நம்ம ப்ரீவியஸ் டெஸ்டஸ்லாம் பார்த்துருப்போம். நம்ம டெப்த்தாகவே பார்த்துருப்போம். டவுட் இருந்துச்சுன்னா அதில் பார்த்துக்கோங்க. அடுத்து 81வது கேள்வி வந்து கிவ் மீ டேஷ் ₹1 நோட் அப்படின்றதுக்கு வந்து ₹1 நோட். ஒன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஒன் அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டோம். ஒன் அப்படின்றது அந்த உயிரெழுத்தில் வரல. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ தான் வரும். ₹1 நோட். அடுத்து ராஜு ஹேஸ் நாட் ஸ்லெப்ட் சின்ஸ் எஸ்டர்டே. நேற்றிலிருந்து அவன் தூங்கலை அப்படின்ட்டு சொல்கிறப்ப சின்ஸ் யூஸ் பண்ணணும். பர்டிகுலராக ஒரு பீரியடை பற்றி சொல்கிறப்ப ஃபார் யூஸ் பண்ணணும். இதுக்கு ஆன்சர் வந்து சின்ஸ். ஆப்ஷன் சி. அடுத்து வந்து அஸ் த டேஷ் இஸ் டூ டைட் ஐ கேனாட் அன்டை த ரோப். அஸ் த நாட் அந்த முடிச்சு ரொம்ப டைட்டாக இருக்கிறதுனால அந்த ரோப் வந்து என்னால் அவுக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 92 பாருங்க. இந்த நியூக்ளியஸோட ப்ளூரல் ஃபார்ம் வந்து நியூக்ளியை முன்னாடி நம்ம பார்த்தோம். அடுத்து வந்து ஸ்னோ ஒயிட் அப்படின்றது என்னன்னு கேட்குறாங்க. ஸ்னோ ஒயிட் அப்படின்றது வந்து நவுன் ப்ளஸ் அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் வந்து குவாலிட்டி, குவான்டிட்டி, சைஸு, ஏஜ், கலர் வச்சு வரதெல்லாம் அட்ஜெக்டிவ் அப்படின்ட்டு ஒரு ரூல். அதுபோக அட்ஜெக்டிவ் நிறையா ரூல் இருக்குது. அதில் ஒரு சர்டன் ரூல்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஒன். அடுத்து ஹோமோஃபோன்ஸ் கேட்டாங்க. பீஸ் அப்படின்றது வந்து ஏ போர்ஷன் ஆஃப் அன் சப்ஜெக்ட். ஒரு பீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இந்த பீஸ் அப்படின்றது வந்து அமைதி,
இந்த பேல் அப்படின்றது வந்து பக்கெட். இந்த பேல் அப்படின்றது லைட் இன் கலர். லைட் இன் கலர். ஸோ ஆப்ஷன் 3, 1 பேல் ப்ளூ, பேல் எல்லோ அப்படின்ற மாதிரி சொல்லல. எல்லோ அப்படின்னா நல்லா டார்க்காக இருக்கும். பேல் எல்லோனா ஒரு மாதிரி மங்கி போன டல்லாக இருக்கக்கூடிய எல்லோ தான் பேல் எல்லோ அப்படிம்போம். சரியா? மங்கி போன டல்லா இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 95 பாருங்க. ஹிஸ் பார்ட்னர் த்ரூ கோல்ட் வாட்டர் ஆன் ஹிஸ் ஸ்கீம். த்ரூ கோல்ட் வாட்டர் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் நெகட்டிவாவே சொல்லிட்டு இருப்பாங்க. நெகட்டிவ் அபவுட் சம் ஒன் ஐடியா. ஒருத்தவங்க ஒரு புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, அத வந்து குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது எப்படி வேணா, அது எப்படி வேணா, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நடக்காது, முடியாது, வராது அப்படின்ற மாதிரி நெகட்டிவா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் த்ரூ கோல்ட் வாட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லுவாங்க. சரியா? டிஸ்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஒன். அடுத்து பாருங்க 96 ஐ டேஷ் த நெட் வென் த எக்ஸ்ப்ளோஷன் அக்யூர்ட் அப்படின்றது வந்து ஐ வாஸ் சர்ஃபிங் த நெட் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஐ வாஸ் சர்ஃபிங் த நெட் வென் த எக்ஸ்ப்ளோஷன் அக்யூர்ட். சரியா? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கு. அடுத்து 97வது கேள்வி பாருங்க. பிளைண்ட் அப்படின்னா விண்டோ ஷேடு, பானட் அப்படின்னா ஹூடு, பர்ஸ் அப்படின்னா வாலெட், காட் அப்படின்னா கிரிப். ஆப்ஷன் பி. அடுத்து 98 இதே கேள்வி தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இருந்துச்சு. அது கொஞ்சம் வார்த்தைகளை மட்டும் மாத்திருக்காங்க. சரியா? மை ஃப்ரெண்ட் இஸ் அ மல்டி டேலண்டட் பர்சன். லாஸ்ட் மந்த் ஹி வாஸ் செலக்டட் சேர்மன் ஆஃப் த போர்ட். ஷூர்லி ஹி வில் பி த பெஸ்ட் சேர்மன் ஃபார் ஹி இஸ் அன் ஆனஸ்ட் ஒர்க்கர். சரியா? இந்த வார்த்தைகளை மட்டும் மாத்திருக்காங்க. எப்படி எல்லாமே சேமா தான் இருக்கு. அடுத்து 99வது கேள்வி பாருங்க. பிக் அவுட் த வேர்ட் டஸ் நாட் டேக் விஎஸ் இன் ப்ளூரல் ஃபார்ம். தீவ்ஸ் அப்படின்றது வந்து தீவ்ஸ் எழுதுறோம். உல்ஃப் அப்படின்றது உல்ஃப்ஸ் எழுதுறோம். செல்ஃப் அப்படின்றது வந்து செல்ஃப்ஸ்னு எழுதுறோம். ப்ரூஃப் அப்படின்றது ப்ரூஃப்ஸ் தான் எழுதுவோம். இதுக்கு மட்டும் தான் ப்ளூரல் ஃபார்ம் வந்து விஎஸ் வராது. இது எல்லாருக்குமே விஎஸ் வரும். சரியா? எது ஆட் ஒன் அவுட்டா இருக்குன்னு கேட்காங்க. ப்ரூஃப்ஸ் தான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அடுத்து கடைசி கேள்வி பாருங்க. ஐடென்டிஃபை த காம்பவுண்ட் வேர்ட் வித் த ராங் ப்ளூரல் ஃபார்ம் கேட்காங்க. இதுல வந்து எது கரெக்டான வேர்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சன்ஸ் இன் லா அப்படின்றது வந்து கரெக்ட். நான் போன கிளாஸ்லயே நம்ம ப்ளூரல் ஃபார்ம் சிலபஸ்ல இருக்கிற கிளாஸ்லயே வந்து நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ஹைஃபன் வருதுன்னு நினைச்சுக்கோங்களேன். ப்ளூரல் ஃபார்ம்ல ஹைஃபன் வருதுன்னா ப்ளூரல் ஃபார்ம் மாத்துறப்ப சன்ஸ் இன் லா, டாட்டர்ஸ் இன் லா அப்படின்ற மாதிரி நம்ம போடுவோம். ப்ளூரல் ஃபார்ம் வந்துச்சுன்னா ஒரு 3 ஹைஃபனேட்டட் ஃபார்ம்ல வந்துச்சுன்னா அதுக்கு இது ரூல். சரியா? ஸ்டெப் சிஸ்டர்ஸ் அப்படின்றது வந்து கரெக்டான ஒன்று தான். இது கரெக்டா இருக்கு. பாசஸ் பை அப்படின்றது வந்து பாசஸ் அப்படின்றது நவுனு, பை அப்படின்றது ப்ரிப்போசிஷன் வந்திருக்கு. நவுன்ல தான் நம்ம வந்து ப்ளூரல் ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுவும் கரெக்ட். டிராப் அவுட்ஸ் அப்படின்றதுல வந்து டிராப் அப்படின்றது வந்து வேர்ப், அவுட்ஸ் அப்படின்றது வந்து அட்வெர்பா இருக்கு. நம்ம அட்வெர்ப்ல வந்து நம்ம வந்து எஸ் யூஸ் பண்ணுவோம். வேர்ப்ல வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ டிராப் அவுட்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா கரெக்டா இருந்திருக்கும். டிராப்ஸ் அவுட்ன்னு இருக்கு. ஸோ இதுதான் தப்பா இருக்கு. மீதி 3மே கரெக்ட். ஸோ ஆப்ஷன் ஏ தான். இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான். 100 கொஸ்டின் வந்து நம்ம பார்த்துட்டோம் கம்ப்ளீட்டா கிராமர் பார்ட்ல. இதுக்கப்புறம் ஒரு 3 டெஸ்ட் தான் இருக்கு. பார்ட் பி, பார்ட் சி, அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் டெஸ்ட் இருக்கு. பார்ட் பி டெஸ்ட் வந்து நம்ம மண்டே கண்டக்ட் பண்றோம். இந்த டெஸ்ட் எல்லாரும் நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மாடரேட்டா தான் வச்சிருந்தோம். ரொம்ப டிஃபிகல்ட்டா வைக்கல. எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.